தொடர்ந்து குழந்தையுடைய இலக்குகளை தாக்கி செலுத்துவோம். இந்த மண்ணிலே அடையாளத்தை பிறப்பிக்கின்ற பொள்ளாச்சி டிஸ்ட்ரிக்ட்ல ஃபர்ஸ்ட் ரேங்க் இந்த கிருஷ்ணன் இன்று ஒரு நாட்டினுடைய தூதுவராக பொன்னெழுத்துக்களால் பொறிக்கப்பட வேண்டிய ஒரு பதிவாகும். அவரை சாதிக்க வேண்டும். பாராட்டி என்னையும் எனது விஷயத்தின் தலைவன் தேச தலைவன் கட்டிய பாடசாலையை நான் தேவேந்திரன் திருக்குமரன். இது பொறியியல் படத்துல கிளிநொச்சி மாவட்டத்தில் நான் இந்த வருடம் காப்போத்த உயர்தர 2025 பவன் மகா வித்தியாலயத்துல படிச்சேன். நான் சிறன் தாழ்த்திய நன்றிகளை சொல்றேன். வணக்கம், இது பென்னி தமிழ். நான் உங்கள் மயூரன். இன்றைய காணொலியில கிளிநொச்சி மாவட்டத்துல அகில இலங்கையில முதலாம் இடம் வந்த மாணவனையும் அதே நேரம் மாவட்ட ரீதியில முதலாம் இடம் பெற்ற மாணவர்களையும் கௌரவிக்கும் முகமாக பெரிய ஒரு கௌரவிப்பு நிகழ்வு ஒன்று ஒழுங்குபடுத்தப்பட்டிருக்குது. இந்த நிகழ்வுக்கு போய் இந்த நிகழ்வுல என்னென்ன விடயம் இடம்பெறுகிறது என்பது தொடர்பாக பார்வையிடுவோம். அதற்கு முதல்ல என்னுடைய யூடியூப் தளத்தை இப்பதான் முதல் பார்வையிடுவீர்களாக இருந்தால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு காணொலியை பார்வையிடுங்கள். கூட்டுக்குள் இமை திறந்து எழுந்தவளே, நதிவைப்பை நாட்டுக்குள் நடமுறிந்துக்குள் மதிப்புள்ளவர் பாட்டுக்குள் வல்வையிலே வளர்ந்தவனே, பொறியாலும் நேரத்தில் புரளாத மகிழ்வெல்லாம் வரியாலும் நேரத்தில் வரமாக தந்தவனே, கவியாலும் என்னாசை கடலாக விரிந்தோடி செவியால புவியால சென்னாவில் வந்தவனே, 2024ஆம் ஆண்டு நடைபெற்ற கல்வி பொதுத்தராதர உயர்தர பரீட்சையில் அகில இலங்கை ரீதியாகவும் மாவட்ட ரீதியாகவும் முதலிலே பெற்று நமது மண்டலும் கிளிநொச்சி மக்களுக்கும் பெருமை தேடி தந்த சாதனையாளர்களை கௌரவிக்கின்ற அற்புதமான ஒரு பொழுதிலே இணைந்திருக்கின்றோம். அந்த வகையில் நிபுணர்கள் பிரதமாதிரிகள் மற்றும் சாதனையாளர்கள் உள்ளங்கள் அனைவருக்கும் தெதற்பாட்டு வருகின்ற அற்புதமான இந்த மாலை பொழுது என்னுடைய பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அந்த வகையில் நிகழ்வினை வைபவ ரீதியாக நாங்கள் ஆரம்பித்து வைக்கும் நோக்கில் தொடர்ந்து மங்கள விளக்குகளை ஏற்றி வைக்குமாறு இலங்கை கம்யூனிஸ்ட் கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் மேனாள் முதல்வர் இந்த நிகழ்வுடைய பிரதம அதிதி கௌரவ சிவஞானம் ஸ்ரீதரன் அவர்களை பணிவன்பாக அழைத்திருக்கிறோம். தொடர்ந்து மங்கள விளக்கினை ஏற்றி வைக்குமாறு நாம் அன்புரிமையோடு அழைத்திருப்பது அகில இலங்கை ரீதியில் கணித பிரிவில் முதல்நிலை பெற்ற கிளிநொச்சி மகா வித்தியாலய மாணவன் தேவேந்திரன் திருக்குமரன் அவர்களது பெற்றோர்களை அன்புரிமையோடு அழைத்திருக்கிறோம். ஆனந்த் கிருஷ்ணன் அவர்களின் பெற்றோர்களை அன்பாக அழைத்திருக்கிறோம். நாம் அன்புரிமையோடு அழைத்திருப்பது வர்த்தக பிரிவில் மாவட்ட ரீதியில் முதல்நிலை பெற்ற கிளிநொச்சி மகா வித்தியாலய மாணவி கமலநாதன் மதுமினி அவர்களினுடைய பெற்றோர்களை அன்பாக அழைத்திருக்கிறோம். தொடர்ந்து மங்கள விளக்கினை ஏற்றி வைக்குமாறு நாம் அன்புரிமையோடு அழைத்திருப்பது கலைப்பிரிவில் முதல்நிலை பெற்ற முகமது மகா வித்தியாலய மாணவி விஜயரூபன் இசைப்பிரியா அவர்களுடைய பெற்றோரை அன்பாக அழைத்திருக்கிறோம். மாணவி பத்மநகிந்திரன் சிரேஜா அவர்களின் பெற்றோர்களை அன்பாக அழைத்திருக்கிறோம். தொடர்ந்து மங்கள விளக்கினை ஏற்றி வைக்குமாறு நாம் அழைத்திருப்பது பொறியியல் தொழில்நுட்ப பிரிவில் மாவட்ட ரீதியில் முதல்நிலை பெற்ற தருமபுரம் மத்திய கல்லூரி மாணவர் சுதாகரன் வர்ணப்பிரியன் அவர்களுடைய பெற்றோர்களை நேரமும் மங்கள விளக்கினை ஏற்றி வைத்த பிரதம அதிதி மற்றும் சாதனையாளர்களுடைய பெற்றோர்களுக்கு நம்முடைய மனமார்ந்த நன்றிகள். தொடர்ந்து போரில் தம் இனியர்களை தியாகம் செய்த மாணவ வீரர்களுக்காகவும் ஸ்ரீலங்கா படைகளினால் அப்பாவித்தனமாக கொல்லப்பட்ட உறவுகளுக்காகவும் அந்நிய ஆக்கிரமிப்புக்கு எதிரான உண்ணாக முன்பிருந்து உயிர் நீத்த தியாகத்தாய் அன்னை பூமதி அவர்களுக்காகவும் அகவணக்கம் செலுத்துவோமாக. நிறைவு செய்வோமாக.
போரை வாழ்வாக்கி போன எங்கள் மண்ணில் இரத்தங்களும் சதைகளுமே உறவாக்கி போன எங்கள் மண்ணில் ஆக்கிரமிப்பும் அத்துமுறைகளுமே தினமும் பொழுதுமாக்கி போன எங்கள் மண்ணில் குண்டு சட்டங்களும் சன்னங்களுக்குமே பழகி போன எங்கள் மண்ணில் புதிதாய் ஒரு சரித்திரம் மெல்ல மெல்ல எழுதப்படுகிறது. 1984ஆம் ஆண்டு கிளிநொச்சி தனி மாவட்டமாக உருவாக்கப்பட்ட வரலாற்று பின்னணியில் கல்வி பொதுத்தராதர உயர்தர பரீட்சையில் அகில இலங்கை ரீதியில் ஒரு முதல்நிலை வெற்றி என்பது வரலாற்றில் பொன்னெழுத்துக்களால் பொறிக்கப்பட வேண்டிய ஒரு பதிவாகும். அந்த வெற்றி சாதாரணமானதல்ல, பல அசாத்தியங்களின் அடிநாதத்தை பற்றிக் கொண்டதான பெருவெற்றி. நாங்கள் உயிர்ப்புடன் இருக்கிறோம், நாங்கள் எங்கள் இலட்சிய கனவுகளுக்காய் சிறப்புடைந்த நிலையிலும் எழுந்து பறக்க எத்தனிக்கிறோம். எங்கள் வலிமைகள் குறைந்து போவதில்லை. அதிகாரிகள் எனும் பெரும் தலைமையோடு நாங்கள் மெல்ல மெல்ல நிற்போம். தலைமை உரையை நிகழ்த்திய கிளிநொச்சி நகர வர்த்தக சங்கத்தினுடைய தலைவர் திரு இளையதம்பி விஜயசிங்கம் அவர்களுக்கு எங்களுடைய கனமான நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு தொடர்ந்து சாதனையாளர்களை கௌரவிக்கிற நிகழ்வு இப்பொழுது மேடையில் அரங்கேற காத்திருக்கிறது. அந்த வகையில் இந்த நிகழ்வினுடைய பிரதம அதிதி மேனாள் முதல்வர் இலங்கை தமிழரசு கட்சியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் கௌரவ சிவஞானம் செல்வராஜ் அவர்களை மேடைக்கு அன்பாக அழைக்கின்றோம். அவர்களோடு இணைந்து கொள்ளுமாறு பாடசாலையினுடைய அதிபர்கள் மற்றும் ஏனைய அதிதிகளை அன்பாக மேடைக்கு அழைக்கின்றோம். 2025ஆம் ஆண்டு நடைபெற்ற கல்வி பொதுத்தராதர உயர்தர பரீட்சையின் பெறுபவர்களின் அடிப்படையில் கணித பிரிவில் அகில இலங்கை ரீதியாக முதல்நிலை பெற்ற சாதனையாளர் திருக்குமரன் அவர்களை அன்பாக மேடைக்கு அழைக்கின்றோம். இவருக்கான கௌரவிப்பினை நிகழ்த்துமாறு இந்த நிகழ்வுடைய பிரதம அதிதி மேனாள் முதல்வர் நாடாளுமன்ற உறுப்பினர் மதிப்புக்குரிய சிவஞானம் சுரேந்திரன் அவர்களை அன்பாக கேட்டுக் கொள்கிறோம். சாதனையாளர் திருக்குமரன் அவர்களுடைய பெற்றோர்களையும் மேடைக்கு வருகை வருமாறு கனிவாக கேட்டுக் கொள்கிறோம். ஈழத்தமிழ்மண் பெருமை கொண்டது. ஈழம் வரலாறுகள் மெல்ல மெல்ல எங்கள் வசம் பெறுகிறது. திருக்குமரன் அவர்களுடைய பாடசாலை முதல்வர்களில் பதக்கத்தினை அணிவிக்க வைக்குமாறு அன்பாக அழைக்கின்றோம். தொடர்ந்து கிளிநொச்சி மாவட்ட அரசாங்க அதிபரை பிரதிநிதியாக தலைமை சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற திட்டமிடல் பணிப்பாளர் மோகனபவன் அவர்கள் தன்னுடைய கௌரவத்தினை நிகழ்த்துவார். தொடர்ந்து அவருக்கான சிறு அன்பளிப்பு தொகையினை வழங்கி கௌரவிக்குமாறு கர்ஜி பிரதேச கௌரவ தவிசாளர் அருணாச்சலம் வேலமாளிகர் அவர்களை அன்பாக அழைக்கின்றோம். தொடர்ந்து விஞ்ஞான பிரிவில் மாவட்ட ரீதியில் முதல்நிலை பெற்ற கிளிநொச்சி மகாவித்தியாலய மாணவர் ஆனந்த் கிருஷ்ணன் அவர்களுக்கான அன்பளிப்பு மதிப்பளிக்கின்ற நிகழ்வு தற்சமயம் ஆர்வமாகிறது. அவரை மேடைக்கு வருகை தருமாறு அன்பாக அழைக்கின்றோம். மாவட்ட ரீதியில் முதல்நிலையையும் அகில இலங்கை ரீதியில் 45வது நிலையை பெற்ற ஒரு மாணவனுக்கு அனைவரின் சார்பாக எங்களுடைய வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். அவருக்கான கௌரவிப்பினை நிகழ்த்துமாறு கிளிநொச்சி மாவட்ட திட்டமிடல் பணிப்பாளர் திரு மோகனபவன் அவர்களை அன்பாக கேட்டுக் கொள்கின்றோம். அவருக்கான பதக்கத்தினை அணிவிக்குமாறு பாடசாலையினுடைய அதிபர் அவர்களை அன்பாக அழைக்கின்றோம்.
கௌரவிக்குமாறு கருத்தி கூட்டுறவு சங்கத்தினுடைய தலைவர் அவர்களை அன்பாக கொண்டு வருகிறோம். நன்றிகள். தொடர்ந்து வர்த்தக பிரிவில் மாவட்ட நீதியில் முதலாவது நிலையை பெற்ற கிளிநொச்சி மகாவித்தியாலய மாணவி கமல்நாதன் மதனிக்கான கௌரவிப்பை இப்பொழுது அரங்கம் காண இருக்கிறது. அவர்களை மேடைக்கு வருமாறு அவருடைய பெற்றோர்களை இணைந்து கொள்ளுமாறு பணிவாக கொண்டு வருகிறோம். இதற்கான கௌரவிப்பை நிகழ்த்துமாறு கிளிநகர கிராம அலுவலரை அன்பாக கொண்டு வருகிறோம். அவருக்கான பதக்கத்தினை அணிவிக்குமாறு கிளிநொச்சி மகாவித்தியாலயத்தினுடைய முதல்வர்களை பணிவாக கொண்டு வருகின்றோம். இவருக்கான அன்பளிப்பு தொகையினை வழங்குமாறு கிளிநகர வர்த்தக சங்கத்தினுடைய தலைவர் அவர்களை அன்பாக அழைக்கின்றோம். நன்றிகள். தொடர்ந்து கலைப்பிரிவில் முதல்நிலை பெற்ற முகமது மகாவித்தியாலய மாணவி விஜயமுகன் விஜயபிரியா அவர்களையும் அவரது பெற்றோர்களையும் மேடைக்கு வருகை தருமாறு அன்பாக அழைத்திருக்கின்றோம். இதற்கான கௌரவத்தினை நிகழ்த்துமாறு கருதி பிரதேச சபையின் கௌரவ தவிசாளர் அருணாச்சலம் வேடமாளிகுடன் அவர்களை அன்பாக அழைத்திருக்கின்றோம். இதற்கான பதக்கத்தினை அணிவிக்குமாறு மகாவித்தியாலயத்தினுடைய முதல்வர் திரு அரவிந்தன் அவர்களை அன்பாக அழைத்திருக்கின்றோம். இதற்கான அன்பளிப்பு தொகையினை வழங்கி கௌரவிக்குமாறு மேலாண் முதல்வர் ஜெயந்தி சரபாலசிங் அவர்களை அன்பாக அழைத்திருக்கின்றோம். நன்றிகள். தொடர்ந்து உயிரியல் தொழில்நுட்ப பிரிவில் மாவட்ட ரீதியில் முதல்நிலை பெற்ற மாணவி பத்மநகிதன் சுரேஜா அவர்களையும் அவர்களது பெற்றோரையும் மேடைக்கு அன்பாக அழைத்திருக்கின்றோம். இவர்களுக்கான கௌரவிப்பினை வழங்குமாறு கிளிநொச்சி இந்து கல்லூரியுடைய முதல்வர் மதிப்புக்குரிய பிரசீலன் சார் அவர்களை அன்போடு அழைத்திருக்கின்றோம். இதற்கான பழக்கத்தினை வழங்கி கௌரவிக்குமாறு திருமதி கமலநாதன் அவர்களை அன்போடு அழைத்திருக்கின்றோம். திருமதி கமலநாதன் அவர்களை அன்பிற்மையோடு அழைத்திருக்கின்றோம். இதற்கான அன்பளிப்பு தொகையினை வழங்கி கௌரவிக்குமாறு குடிநகர கிராம அலுவலரை அன்பாக கேட்டுக் கொள்கிறோம். நன்றிகள். தொடர்ந்து பொறியியல் தொழில்நுட்ப பிரிவில் மாவட்ட ரீதியில் முதல்நிலை பெற்ற தருமபுரம் மத்திய கல்லூரி மாணவன் சுதாகரன் கருணாபிரியன் அவர்களையும் அவர்களது பெற்றோர்களையும் மேடைக்கு வருகை தருமாறு அன்பாக அழைத்திருக்கின்றோம். இவருக்கான பொன்னாடையை அணிவித்து வைக்குமாறு மேலாண் முதல்வர் திருமதி ஜெயந்தி தனபாலசிங்கம் அவர்களை பணிவாக கொண்டு விடுகின்றோம்.
இதற்கான பதக்கத்தை அளிக்குமாறு ஸ்ரீநகர் வர்த்தக சங்கத்தினுடைய செயலாளர் மதிப்புக்குரிய கமலஹாசன் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். இவருக்கான அன்பளிப்பு தொகையினை வழங்கி கௌரவிக்குமாறு ஸ்ரீநகர் வர்த்தக சங்கத்தினுடைய பொருளாளர் மதிப்புக்குரிய நரேன் அவர்கள் அன்போடு அழைக்கின்றோம். இவர்களோடு இணைந்து கொள்ளுமாறு இளையோரின் எதிர்காலத்துக்கான அமைப்பின் பிரதிநிதிகளை மேடைக்கு வருகை தருமாறு பணிவாக கேட்டுக்கொள்கின்றோம். தொடர்ந்து மதிப்பளிப்பின் வரிசையில் இளையோரின் எதிர்கால அமைப்பின் சார்பான வாழ்த்துவடனை வழங்கி கௌரவிக்குமாறு இந்த நிகழ்ச்சியினுடைய பிரதமாதிதி நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் சுடரணியா அவர்களை அன்போடு அழைத்திருக்கிறோம். வாழ்த்துவடனை பெற்றுக் கொள்ளுமாறு அகில இலங்கை ரீதியில் கணித பிரிவில் முதலிடம் பெற்ற தேவேந்திரன் திருக்குமரன் அவர்களை அன்பாக அழைத்திருக்கிறோம். தொடர்ந்து வாழ்த்துவடலை வழங்கி கௌரவிக்குமாறு கருத்து பிரதேச சபையினுடைய கௌரவ பரிசாளர் அருணாச்சலம் கோலமாளிகன் அவர்களை அன்போடு அழைத்திருக்கிறோம். வாழ்த்துவடலை பெற்றுக் கொள்ளுமாறு கிளிநொச்சி மகாவித்யாலய மாணவர் விஞ்ஞான பிரிவில் மாவட்ட நிலையில் முதலிடம் பெற்ற ஆனந்த் கிருஷ்ணோத் அவர்களை அன்பாக அழைத்திருக்கிறோம். நன்றிகள். தொடர்ந்து வாழ்த்து வழங்கலை வழங்கி கௌரவிக்குமாறு கிளிநொச்சி மாவட்ட திட்டமிடல் பணிப்பாளர் திரு மோகன பவன் அவர்களை அன்பாக அழைத்திருக்கிறோம். வாழ்த்து வழங்கலை பெற்றுக் கொள்ளுமாறு வர்த்தக பிரிவில் மாவட்ட ரீதியில் முதல்நிலை பெற்ற கிளிநொச்சி மகாவித்யாலய மாணவி மதுவினி அவர்களை நன்றாக அழைத்திருக்கிறோம். நன்றிகள். தொடர்ந்து வாழ்த்துவடனை வழங்கி கௌரவிக்குமாறு கிளிநொச்சி தலைவர்களுடைய முதல்வர் மதிப்புக்குரிய PSC அவர்களை அன்பாக அழைத்திருக்கும் அதேவேளை வாழ்த்துவடனை பெற்றுக் கொள்ளுமாறு பொறியியல் தொழில்நுட்ப பிரிவில் மாவட்ட ரீதியில் முதல்நிலை பெற்ற தருமபுரம் மத்திய கல்லூரி மாணவர் சுதாகரன் வர்ணப்பிரியன் அவர்களை அன்பாக அழைத்திருக்கிறோம்.
நன்றிகள். தொடர்ந்து வாழ்த்து மடங்களை வழங்கி கௌரவிக்குமாறு கிளிநகர கிராம அலுவலர் அவர்களையும் அவரோடு இணைந்து கொள்ளுமாறு கிளிமுகமன் மகாவித்தியாலயத்தினுடைய முதல்வர் மதிப்புக்குரிய அரவிந்தன் ஆசிரியர் அவர்களையும் நன்றாக அழைத்திருக்கும் அதேவேளை வாழ்த்து மடங்களை பெற்றுக் கொள்ளுமாறு உயிரியல் தொழில்நுட்ப பிரிவில் மாவட்ட நிலையில் மாவட்ட வேதியில் முதல்நிலை பெற்ற கிளிப்படை மத்திய கல்லூரி மாணவி பத்ம லகிந்திரன் சிரேஜா அவர்களை அன்போடு அழைத்திருக்கின்றோம். நன்றிகள். தொடர்ந்து வாக்கு மடங்களை வழங்கி கௌரவிக்குமாறு இளையோரின் எதிர்கால அமைப்பின் தலைவர் மதிப்புக்குரிய ஆனந்த வடிவேல் அவர்களை அன்பாக அழைத்திருக்கும் அதேவேளை வாக்கு மடங்களை பெற்றுக் கொள்ளுமாறு கலைப்பிரிவில் மாவட்ட வேதியில் முதல்நிலை பெற்ற கிளிமுகமன் மகாவித்தியாலய மாணவி விஜயரோஜன் இசைப்பிரியா அவர்களை அன்பாக அழைத்திருக்கின்றோம். இதுவரை நேரமும் வாக்கு மடல்களை வழங்கி கௌரவித்த அதிதிகளுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு விருந்தினர்களும் சாதனையாளர்களும் மேடையில் தரித்திருக்க தொடர்ந்து எனவே பயங்கரன் நகைமாட உரிமையாளர் அவர்களை மாடிக்கு வருகை தருமாறு அன்பாக கேட்டுக் கொள்கின்றோம். தொடர்ந்து பிறவின் நகைமாட உரிமையாளர் மதிப்புக்குரிய நரேன் அவர்களின் சார்பாக சாதனையாளர்களுக்கான வாழ்த்து மடல் வழங்கும் நிகழ்வு தற்சமயம் நடைபெறும். இதுவரை நேரமும் மதிப்படத்தினை நிகழ்த்திய அதிதிகளை பெற்றுக்கொண்ட சாதனையாளர்களுக்கும் உங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்ளும். அதனை பெற்றுக்கொண்ட சாதனையாளர்களுக்கும் உங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவிப்பதோடு தொடர்ந்து வரவேற்பு நடனத்தினை வழங்கிய மாணவி ரஸ்திகா அவர்களுக்கான அன்பளிப்பினை நிகழ்த்துமாறு கிளிநகர வர்த்தக சங்கத்தினுடைய உறுப்பினர் திரு சிவருபன் அவர்களை அன்போடு அழைத்திருக்கின்றோம்.
வைத்தியர்களை இதில் கலந்து கொண்டிருக்கின்ற பிள்ளைகளிலே திருக்குமரனையும் மதுரையையும் வாழ்த்துக்களை தெரிந்தவர் இருக்கின்ற பிள்ளைகளை பார்த்து பெரிதும் அடைந்து பல்கலைக்கழகங்களுக்கு அவர்கள் செய்கின்றார்கள் என்ற அந்த மகிழ்ச்சியின் வெற்றிகளையும் உங்களுடைய சமூகத்திலே இன்று நுழைந்திருக்கிறது. இந்த வெற்றிகளின் பின்னாலே இருந்த பெற்றோர்களை, அதிபர்களை, ஆசிரியர்களை மதிக்கின்ற கௌரவிக்கின்ற நிகழ்வுகள் எங்கள் நலன்களுக்கு நிறைவேற்றிருக்கிறது. இங்கே இருக்கின்ற பிள்ளைகளுடைய வெற்றியும் இறுதி இலக்கும் பல்கலைக்கழகங்களுக்கு சென்று பட்டம் ஒன்றினை பெற்று இந்த மண்ணிலே எங்களுடைய மக்களுக்கு சேவையாற்றுகின்ற உயர்ந்த பணியை அவர்கள் மேற்கொள்வார்கள் என்பதுதான் எங்களிடம் இருக்கின்ற திருப்திகரமான நன்மை. ஆனால் எங்களுடைய கல்வி முறையும் எங்களுடைய பிள்ளைகள் சென்றடைய வேண்டிய இடத்தையும் நாங்கள் ஒரு பல்கலைக்கழக பட்டப்படிப்போடு நிறைவு செய்து கொள்கிறோம் என்கின்ற துரதிருஷ்டவசமான கல்வி சூழல் ஒன்றுக்கு நாங்கள் இருக்கிறோம் என்பதை எங்களுடைய பிள்ளைகளுக்கு நாங்கள் சொல்லியாக எங்களுடைய நான் எப்பொழுதும் சொல்வது போல நாங்கள் பட்டங்களை நிறைவு செய்த பிறகு இந்த கிளிநொச்சி மண்ணினுடைய நிர்வாகத்துறைகளை ஆளுகின்றவர்கள் யாராக இருக்கிறார்கள். எங்களுடைய மாவட்டத்தில் இருந்து ஒரு அரசாங்க அதிபரை உருவாக்க முடிகிறதா, ஒரு கல்வி பதிப்பாளரை உருவாக்க முடிந்திருக்கிறதா, திட்டங்களை பதிப்பாளர்களை உருவாக்கி இருக்கிறோம். ஏனைய பதிப்பாளர்களை, துறை சார்ந்தவர்களை ஒரு SLASல, SLPSல, பிளானிங் சர்வீஸ்ல, எக்கனாமிக் சர்வீஸ்ல, SLEASல எங்களுடையவர்கள் இன்று இந்த மண்ணை ஆளக்கூடிய தகமையை பெற்றிருக்கிறார்களா? ஆக நாங்கள் எத்தனை ஆயிரம் பட்டதாரிகளை இந்த மண்ணுக்கு ஒவ்வொரு ஆண்டும் வெளியேற்றிக் கொண்டிருக்கிறோம். ஆனால் இந்த மண்ணில் தீர்மானம் எடுக்கின்ற நிலையில் எங்களுடையவர்கள் யாரை வைத்திருக்கிறோம்? இந்த மாவட்டத்தை தீர்மானிக்கின்ற அதிகார உச்ச உயரத்திலே எங்களுடைய பிள்ளைகள் யார் இருக்கிறார்கள்? ஆக நாங்கள் கல்வியிலே வரும் பட்டங்களோடு முடித்து விட போகிறோமா? இந்த மண்ணுக்கு நாங்கள் யாராக வர வேண்டும் என்று இன்றைய நாளை சிந்திக்கின்ற பொழுதாக மாற்றுகின்றோமா என்பதுதான் இன்றைய அறுவடையினுடைய வெற்றியாக இன்றைக்கு நான் நினைக்கிறேன். நான் நினைக்கிறேன் வடகட்சியை சேர்ந்தவர் கிறிஸ்டி ரூபர் அவர்கள் 94ஆம் ஆண்டாக இருக்க வேண்டும். அவர் 4 மாதங்களிலேயே சித்தி வைத்து ரத்த துறையிலே சென்று பிரித்தானியாவுடைய துணை அம்பாசிடராக தூதுவராக இருந்து இப்பொழுது பாகிஸ்தானுடைய ஒரு தூதரகத்தினுடைய தூதுவராக இருக்கிறார். கிளிநொச்சியிலே பிறந்த வடகட்சியிலே இருந்த கிறிஸ்டி ரூபர் இன்று ஒரு நாட்டினுடைய தூதுவராக இந்த மண்ணிலே இருந்து அதை அலங்கரிக்கிறார். ரத்னபுரத்திலே இருந்த டாக்டர் அனைவரும் மட்டக்களப்பு வைத்தியசாலையில் இருக்கிறார். இப்பொழுது வைத்தியரான ரமேஷ் அவர்களுடைய கூட பிறந்த சகோதரர் இந்த மத்திய கல்லூரியிலே கல்வி பெற்றவர். இறுதியாக 2009ஆம் ஆண்டு கொழும்புக்கு விமானத்தை முடிவாய்க்காலிலே எடுத்து சென்று 700 கிலோமீட்டர்கள் பரப்பு 6000 அடிகளுக்கு மேலே பறந்து சென்று கொழும்பினுடைய இலக்குகளை தாக்கின ஒரு பொறியியலாளர் அல்லாத ஒரு திறன் வாய்ந்தவனை கிளிநொச்சி மத்திய கல்லூரி உருவாக்கியிருந்தது. அது போர்க்களத்தினுடைய விஞ்ஞானமாக இருந்தாலும் கூட ஒருவர் கிளிநொச்சியிலிருந்து விமானத்தை எடுத்து சென்று கொழும்புக்கு சென்று திரும்பி வந்து வருகின்ற சக்தியை இவர்கள் வைத்திருந்தார். உலகம் திரும்பி பார்க்க வைத்த அந்த இளைஞர்களுடைய அவை நாங்கள் எதிர்பார்க்கின்ற வெற்றிகள் அறுவடைகள் எவ்வாறானவை என்றால் இவ்வாறு திரும்பி பார்க்க செய்கின்ற மேலாண்மைவாதிகளை இந்த கல்வி உருவாக்கும். அவர்கள் திருக்குறள் பொறியியலாளராக உருவாகும். அவரால் வெற்றி வருவார். ஆனால் எந்த பொறியியல் துறையினுடைய உச்சம் உங்களுக்கு தெரியும். பேராசிரியர் புலன்வாரியா என்பவர் துறை என்கின்ற விதியை எழுதினார். துறையினுடைய துறை என்கின்ற தியரி பல்கலைக்கழகங்களிலே படிக்கப்பட்டது. பேராசிரியர் புலன்வாரியாருடைய தியரி உருவாக்கப்பட்டது. ஆகவே பேராசிரியர் புலன்வாரியா பெண் அடையாளம் மிக்க மனிதராக ஆனார். ஒரு வெறும் பேராசிரியராக இருக்கவில்லை. அவர் ஒரு கோட்பாட்டை எழுதினார். அடுத்த சந்ததிக்கு எதை விட்டு செல்கிறோம் என்பதை தான் அறிந்த கற்றறிந்ததிலிருந்து தன்னுடைய சமூகத்தினுடைய அடுத்த மாற்றத்திற்கு தன்னுடைய அறிவு மேலாண்மையை கற்றல் அறிவு ஞானம் கலந்து சமூகத்தை ஒன்றிணைக்கக்கூடிய திரும்பி பார்க்க செய்கின்ற சக்தியை
பேராசிரியர் துரைராஜா உருவாக்கினார். அந்த விமானத்தில் பறந்தவும் செய்தார். கிருஷ்ணன் அவர்கள் ராஜதந்திர சேவையில் நினைத்திருக்கிறார். நீங்கள் யாராக விளப்புகிறீர்கள்? இந்த சாதனை நீங்கள் கொண்டிருக்கின்ற உச்சம், நீங்கள் கொண்டிருக்கின்ற இந்த தன்மை உங்களை இந்த சமூகத்தை வழிநடத்துகின்ற மேலாண்மை மிக்க ஞானம் உள்ளவர்களாக உங்களை மாற்றி தர வேண்டும் என்பதுதான் இந்த சமூகம் உங்களுக்கு எதிர்பார்க்கின்ற இன்னும் எதிர்பார்க்கின்ற எங்களால் செய்ய முடியாமல் போனவற்றை, எங்களுடைய சமகால சந்ததியால் செய்ய முடியாமல் போனவற்றை, எங்களுடைய எதிர்கால சந்ததி இந்த மண்ணிலே அடையாளத்தை பிறப்பிக்கின்ற கல்வியலாளர்களையும் கல்வி ஞானிகளையும் கருத்தியலாளர்களையும் கல்வி கோட்பாட்டை நிறுவுபவர்களையும் இந்த மண்ணிலே தருகின்ற பெருமை மிக்கவர்களாக நீங்கள் இந்த மண்ணிலே உருவாக வேண்டும் என்று நான் காட்டுகிறேன். அந்த காலம் உருவாகின்ற பொழுதுதான் கிளிநொச்சியினுடைய யாழ்ப்பாணம் என்றால் கல்வி, யாழ்ப்பாணம் என்றால் கலாச்சாரம். உலகத்திலே யாழ்ப்பாணத்துக்கு ஒரு தனித்துவம் இருக்கிறது. அந்த தனித்துவம் தோடு இணைந்து வாழ்பவர்கள் நாங்கள் என்பதனாலே கிளிநொச்சி என்கின்ற மண்ணினுடைய உலக அடையாளத்தினுடைய கருவை உருவாக்குகின்ற பிள்ளைகளாக, உலகம் திரும்பி பார்க்க செய்கின்ற பிள்ளைகளாக உங்களுடைய உயர்ந்த லட்சியத்தை அடைய வேண்டும் என்று உங்கள் அனைவரையும் மனதார வாழ்த்துகிறேன். எதிர்காலம் உங்களுடையதாக இருந்தாலும் அது கிளிநொச்சியினுடையதாக இருக்கும். ஆகவே இவர்களை வளர்த்தெடுத்த பெற்றோர்கள், ஆசிரியர்கள், அதிபர்கள் தாங்களாகவே கட்டுமாந்து தங்களை நெறிப்படுத்திக் கொண்ட உங்கள் எல்லோரும் பிள்ளைகளோடு இறைவன் என்றும் இருக்க வேண்டும் என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி. இதுவரை நேரமும் சிறப்பு தன்னுடைய வாழ்த்துறையை வழங்கி சென்றக்கூடிய கருத்து பிரதேச சபையினுடைய கௌரவ தவிசாளர்களுடைய தங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவிக்கும் அதேவேளை தொடர்ந்து வாழ்த்துறை வழங்குமாறு கிளிநொச்சி மாவட்ட திட்டப்பட படைப்பாளர் திரு மோகனபவன் அவர்களை அன்பாக அழைத்திருக்கின்றோம். இதுவரை நேரமும் வாழ்த்துறை வழங்கி சென்றிருக்கின்ற மாவட்ட திட்டமிடல் பணிப்பாளர் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு தொடர்ந்து சிறப்புரையாற்றுவதற்கு நாம் அன்பாக அழைத்திருப்பது என்னுடைய நிகழ்வுடைய பிரதம விருந்தினராக சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற மேனாள் முதல்வரும் இலங்கை காங்கிரஸ் கட்சியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினருமாகிய மதிப்புக்குரிய சிவஞானம் சிறிதரன் அவர்களை அன்பாக அழைத்திருக்கிறோம். மாவட்டத்தினுடைய வட்டார சங்கத்தினுடைய தலைவர் நிதிசிங் அவர்கள் குறிப்பாக இந்த நிகழ்வினுடைய கௌரவத்துக்குரிய அகில இலங்கை கணித பிரிவிலே முதலிலை பெற்ற கிளிநொச்சி மகாவித்தியாலய மாணவன் திருக்குமார் தெய்வீகரன் திருக்குமார் அவர்கள், பின்னால பிரிவிலே மாவட்டத்திலே முதலிலை பெற்ற கிளிநொச்சி மகாவித்தியாலய மாணவன் ஆனந்த் கிருஷ்ணன் அவர்கள், பத்திர பிரிவில் மாவட்டத்திலே முதலிலை பெற்ற கிளிநொச்சி மகாவித்தியாலய மாணவி கமல்நாதன் மகிமணி அவர்கள், கலை பிரிவில் முதலிலை பெற்ற கிளிநொச்சி முக்கமன் மகாவித்தியாலய மாணவி விஜயபுரம் சிபியா அவர்கள், உயிரியல் தொழில்நுட்ப பிரிவில் மாவட்ட உயிரியல் முதலிலை பெற்ற மாணவி பத்மநாபன் ஸ்ரீலா அவர்கள், பொறியியல் தொழில்நுட்ப பிரிவில் மாவட்ட உயிரியல் முதலிலை பெற்ற தர்மபுரம் மத்திய கல்லூரியினுடைய மாணவர் சுதாகரன் வர்ணப்பிரியா அவர்கள், குறிப்பாக இங்கு வருகை தந்திருக்கின்ற அதிபர்களே, மேலாளர் அதிபர்களே, பெரியோர்களே, வர்த்தக பெருமக்களே, ஆசிரியர்களே, சகோதர சகோதரிகளே, உங்கள் எல்லோருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். தனித்தனி சொன்னால் கன்னியாகுமரிக்கு சுத்தமாக சொல்லுங்கள். மாவட்டத்தினுடைய வரலாற்றிலே ஒரு நல்ல ஆரோக்கியமான நாள். அன்றைய அந்த பெறுபவர்கள் வந்த பொழுது மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தது. நான் அறிந்தவுடன் பாடசாலையை சென்று வாழ்த்த வேண்டும் அல்லது அவரிடம் போக வேண்டும், அவர்களை பார்க்க வேண்டும் என்றும் தோற்றம் இருந்தாலும் உடனே போவதற்கான ஒரு தயக்கம் எனக்கு இருந்தது. அப்போ எங்களுடைய ஆசிரியர் நிதர்சனம் சொன்னார், இல்லை சார் போகணும்னு சொன்னார். ஆனால் எனக்கு போவதில் ஒரு தயக்கம் இருந்தது. காரணம் 2010ஆம் ஆண்டு ஸ்காலர்ஷிப் சுற்றி அடைந்த மாணவர்களை விருதமாளிதன் தலைமையில் நாங்கள் கிளிநொச்சி மத்திய கல்லூரியில் சிறப்பாக கௌரவித்த பொழுது அப்பொழுது இருந்த நிறைய கல்வி பணிப்பாளரை பொலிசுவை போய் எப்படி போக சொல்லி இணைக்கிறாங்க. அப்பொழுது இருந்த சந்திரஸ்ரீயும் சந்திரகுமாரும் அவரை கட்டாயப்படுத்தி கிளிநொச்சி பொலிஸ் நிலையத்தில் எனக்கு எதிராக ஒரு எதிர்ப்பு போடப்படுது. நீங்கள் நிறைய பார்த்துருக்கீங்க. அந்த நிகழ்விலே மாகாணத்தினுடைய கல்வி பணிப்பாளர்
விக்னேஸ்வரன் கலந்து கொண்டார். அவரிடம் விசாரணை நடத்தினார். பழைய ஒரு மாணவி தான் பழைய நீங்கள் சித்தி பெற்று வந்திருக்கிறது மகிழ்ச்சியை தருகிறது. ஆனால் உங்கள் கல்லூரிக்கு ஒரு வரலாறு உண்டு. அந்த கல்லூரியினுடைய ஆஸ்திரேலிய நாடு ஒரு கட்டிடத்தை கட்டி கொடுத்தது. அதனை திறப்பதற்காக எங்களிடம் ஒரு வாழ்த்து செய்தியை பிரபார சிங்கம் அதிபர் பத்திரிகையிலே போட்டுவிட்டார். அடுத்த நாளே விடியறதுகளில் சந்திரகுமார் சந்திரசுக்கு போனெடுத்தார். உடனே அதிபரை மாற்றி கொண்டு போய் அதில் ஒரிசமோட்டை டிடிஎம்எஸ்க்கு செய்து மாற்றிவிட்டார். நான் நினைக்கிறேன் நிறைய மறந்துருக்கேன், வரலாற்றை மறந்துருக்கேன். பிரபார சிங்கம் பட்சம் பிராட்சம்ல போனார். என்ற செய்தியை போட்டதார். வேலூர் இந்து மகா வித்தியாலயத்தில் பரிசளிப்பு விழாவுக்கு இப்ப இந்த பள்ளியுடைய காட்சி சுகாதார என்ன பிறந்தா கூப்பிட்டார். ஒரு வருஷம் கும்பிடுறாரு. ஐயோ போவாங்க என்ன சந்திரசூரி அவரை விளக்கத்தில் கூப்பிட்டார். இங்க இருந்த சந்திரகுமார் டக்ளஸ் சிவானந்தா அவருடைய இருந்தவர்கள் கல்வியை இப்படித்தான் சீரழித்தார், சிதைத்தார். நாங்கள் அதுக்குள்ள நின்றுதான் 15-16 வருஷம் இந்த கல்விக்காக தோல் கொடுத்தோம். எங்கேயும் நாங்கள் ஸ்தாபர்கள் என்று படம் போடுகிறோம். ஒரு மிகப்பெரிய தேசியத்தின் தலைவன் தேச தலைவன் கட்டிய பாடசாலையை தாம் உருவாக்கியதாக இன்றைக்கு படம் வைத்திருப்பவர்கள் நாங்கள். தமிழ்ச்சோழி என்ற வித்தியாலயம் அழிக்கப்பட்ட இந்த மண்ணில் பேரே இல்லாமல் போனோம். இந்த புள்ளிகளால் அவை பிள்ளைகளை நாம் ஏன் இதை சொல்றோம் என்றால் ஒரு தயக்கம் எனக்கு. உங்களை பாராட்டுவது எனக்கு ஒரு கஷ்டம் இருக்கு. நான் ஒரு முறை 6 ஆண்டுகளுக்கு முதல் ஒரு ஸ்காலர்ஷிப் பாஸ் பண்ண பிள்ளையே 1வது ரேங்க் அவருக்கு போன் பண்ணி மிஸ் பண்ணிட்டேன். அவ்வளவுதான் விட்டுட்டேன். அடுத்த நாள் 2வது ரேங்க் எடுக்கிற பிள்ளை எனக்கு போன் எடுக்குது, நீங்க எங்களை வாழ்த்த மாட்டீங்களோன்னு கேட்டேன். சத்தியமாகவுமே எனக்கு சரியான துக்கமா இருந்தது, சொல்ல முடியாம இருந்தது. நான் வீடு தேடி போய் அந்த பிள்ளைய கட்டி பிடிச்சு ஆர்வம் சொல்லிட்டு வந்தேன். அதுக்கு பிறகுதான் வேலை எனக்கு ஒரு ஐடியா சொன்னேன். சரி ஒரு வாழ்த்து செய்தி எல்லாருக்கும் அனுப்பி கொடுப்பேன். நான் ஒரு வாழ்த்து செய்தி அனுப்பினேன். அதிலும் பிறகு அந்த 1 மார்க்ஸ் தட்டுப்பட்ட பிள்ளைகள் 2-3 என்னோட கதைச்சார்கள். நீங்க அவைக்கு வாழ்த்து செய்தி அனுப்பினீங்க, 100க்கு மேல இருந்தாலும் அனுப்பலாங்க. அதையும் கையை விட்டாங்க. ஏன் நான் உங்களுக்கு சொல்றேன், தம்பி திருக்குமரன் சாதனை ஆகும். அது யாரும் கேள்வி கேட்கிறார். கிஷோன் 2 பேர்த்த விட்டையும் ஒலிம்பியாட் பாஸ் பண்ண நான் போயிட்டு இருந்தேன். எனக்கு கிஷோன் விட்டையும் வந்தேன், திருக்குமரன் விட்டையும் வந்தேன். நாங்கள் இன்றைக்கு நீங்க பாஸ் பண்ணிட்டீங்கன்னு கிடையாது. நாங்கள் திருக்குமரன் விட 2 தடவை போயிருக்கோம். ஒருக்கா தேவி தனவாசியமா என்ன ஓடு கலைத்து போட்டுருவோம். நான் போக மறந்துட்டேன். அவன் கலைத்து போனேன். பிறகு இளவேந்தி ரிசல்ட் சொன்னப்போ அவனை எடுத்து கலைச்சான். எனக்கு தகவலை சொல்லியிருக்கிறான். நான் ஏன் இதை சொல்றேன் என்றால், ராமானுஜம் குடிக்க சாப்பிட படிக்கிட்டு வீட்டில் உள்ள காலமே தண்ணியை குடிச்சிட்டு தான் சாப்பாடு பணிக்கு முன்னால் இருந்தாலும் சாப்பாடு இல்லை. தண்ணியை குடிச்சிட்டு பாடசாலை போயிட்டான். பாடசாலையில பசி தாங்க முடியும். கறிக்கட்டையால சிலர்ல கணக்குகளை செய்து விட்டார். அந்த பாடசாலையில் பல்கலைக்கழகங்கள் போக போக அவருடைய வாழ்க்கை உயர்ந்தது. வறுமை, கஷ்டம், மிகப்பெரிய அவமானம் எல்லாத்தையும் தாண்டி கணித மீத ராமானுஜத்தை உலகம் தந்தது. திருக்குமரன் ஏன் ஒரு கணித மீதியா வரக்கூடாது? ஒரு காலம் தவசார் சொன்ன மாதிரி ஒரு துறை ஸ்டேட்டர் புலராஜா என்கிற நபர், அவர் சொன்ன மாதிரி புலராஜா சார் வருவார். இடுப்புல வெடித்திருக்கா. நீங்க எத்தனை பேர் துறையாசரை பார்த்தீங்கன்னு தெரியாது. எனக்கு வாப்படுத்தோம். வாழக்குள்ள அடிக்கொண்டு வருவார். கரவட்டியில் சொல்ல பவன் பார்த்துட்டீங்க. வாழக்கூடிய சைக்கிள் நெறியில கட்டிக்கொண்டு பேராசிரியர் துர்ராஜா மாமனிதர் பேராசிரியர் துர்ராஜா வாழக்கூடிய கட்டிக்கொண்டு திருநெல்வேலி சந்தைக்கு வருவார். சந்தையில வாழக்கூடிய விற்பார். ஜீன்ஸும் சப்பாத்திராமோடு நீட்டா இருப்பார். உயரமான மனுஷன். ஒரு பெருத்து கட்ட மாட்டார். சிம்பிளா அடிப்பார். 2 பிஏ வந்து பல்கலைக்கழகம் போவார். ஈஸியா இருப்பார். தன்னை கடமையை செய்வார். எனக்கு ஒரு பேராசிரியர் சொன்னார், தான் 2 பக்கத்தில் ஆயுதம் அவருக்கு தன்னை கவலை எல்லாம் பேசியது. அவர் ஒரு வகையில் இருந்தார். அப்படியேதான். அதான் பேராசிரியர். இலங்கையரை உயர்ந்திருக்கிற இலங்கை வங்கியின் கட்டிடத்துக்கான சொல் டெஸ்டிங் செய்து அந்த இடத்துல கட்டிடம் கட்டலாம் என்று சொன்னவர் சொல்றாங்க. இலங்கையிலே வரலாற்று 2 பல்கலைக்கழகங்களுக்கு துணைவேந்தராக இருந்ததும் பேராசிரியர் சொல்றாங்க. ஒரு யாழ்ப்பாண பல்கலைக்கழகம், மற்றது ஓபன் யூனிவர்சிட்டி திறந்த பல்கலைக்கழகம். அவர் சாகும்போது திறந்த பல்கலைக்கழக துணைவேந்தர். நீர்வேலிய ஒரு அண்டர்கிரவுண்ட் பசுகள் போராட்டத்துக்காக விடுதலை புலிகளுக்காக அமைத்து கொடுத்தவர் திருநாள். அவை துர்ராஜா போல திருக்குமரன் ஏன் பெற மாட்டார்? 45வது ரேங்க் எடுத்திருக்கிற தம்பி கிஷோன் சரி அனுப்பிவிடுவார்.
ஓகே நேஷனலுக்கு வந்துட்டேன், தேசிய பள்ளிக்கு வந்துட்டேன், மெரிட்டுக்கு வந்துட்டேன், திருக்குமார் மெரிட்டுக்கு வந்துட்டேன். கிட்டத்தட்ட நான் இன்னும் கிளிநொச்சியில 15-14 பேர் இன்ஜினியரிங் போகிறார், 12 பேருக்கு மேல மெடிசனுக்கு போகிறார், ஏனைய துறைகளுக்கு போகிறார். உங்களை மட்டும் வாழ்த்துகிறோம், நம்மளை வாழ்த்துகிறோம். ஆனால் உங்களுக்கு அடுத்த பிராங்கில் உள்ளவர்களையும் நாங்கள் வாழ்த்துகிறோம். நாளைக்கு இந்த செய்தி அவர்களுக்கு போகணும். தங்களை கூப்பிடையே நானும் மெடிசனுக்கு தானே போடணும், நானும் என்ஜினியரிங் தானே போடணும் என்ற சிந்தனைகள் கவலைகளை தரக்கூடாது. சிவகுமன் இப்ப ஆசிரியர் கல்லூரி விரிவியாளர், மாவட்டத்தில் 1வது ரேங்க் எடுத்தவர் காமர்ஸ். அதே நேரம் மாகாணத்தினுடைய எக்கோனராக இருக்கிற ஜெயராஜா போரே எடுத்தவர், 2nd ரேங்க். அவருக்கு போரே, இவருக்கு 380, இவருக்கு 1st ரேங்க் சிவகுமனுக்கு, அவருக்கு 2nd ரேங்க். ஆனால் 2 பேருமே பல்கலைக்கழகத்தில் ஒரே சமகாலத்தில் படித்தார்கள். ஜெயராஜா மாகாணத்தினுடைய எக்கோனரா போனார், இவர் கொள்கையிலே லெக்சரா போனார். இது மாவட்டம் நடந்ததா? குட்டி விளக்குல ஜேம்பூத்துல படித்த காலத்துல முருகானந்தாவில் 3 பேர் போரே எடுத்தார். நான் இப்ப வரைய பாலகுமாரன் பேசின பேச்சு தான் பாலகுமாரன். அவர்களை பாராட்டி பாலகுமாரன் புலிச்சினத்துக்கு முன்னிட்டு பேசுறார். எல்லாரையும் முதல்ல வண்டியில பாஸ் பண்ணாங்க, எல்லாரையும் கௌரவிக்கிற நிகழ்ச்சியில் அவர் பேசுறார். ஆகவே பிள்ளைகளே, உங்களுக்கு ஒரு பெரிய வரலாற்றினுடைய ஒரு அடையாளம். உங்களுக்கு முன்னால மிகப்பெரிய செய்தி சொல்லப்படும். கொங்கோல பிறந்த பூஸ்லி அங்க உழைக்க முடியல, கராத்தே கும்பூலாம் அவன் சாதனைக்கு நிற்கிறான். ஆனா அவன் வறுமையிலே வாழ்ந்தான். அவன் உதவி, நண்பர்கள் உதவியோட பிரித்தானியாவுக்குள்ள கால் வைத்தான். கால் வைக்கும் பொழுது அவன் அந்த வேட்டில் எழுதினான், பிரித்தானியாவுக்கு நான் போகும் பொழுது 1000 மில்லியன் பவுண்டரோடு தான் திரும்புவேன். இந்திரதரகன் படம் வெளிவந்த பொழுது 4000-5000 பவுண்டர்கள் அவனுக்கு கொட்டின. 4000-5000 மில்லியன் பவுண்டர் கொட்டின. இது புருஷனுடைய சாதனை, இது வரலாறு. ஆகவே நீங்கள் உங்களுடைய மனசுக்கு எங்கேயே ஒரு ஆற்றலும் சாதனையும் இருக்கிறது. நான் முக்கமனுடைய போய் பார்க்கிற பொழுது அவருடைய பேச்சு, அவருடைய அந்த அணுகுமுறை, வரவேற்பு, தயவுசெய்து நான் படையில இருக்கிற கர்மபுரம் பிள்ளைதான் போவேன், மெட்டாக்களை கண்டு கதைத்தான். ஆனால் உன்னுடைய நேரமும் கிடைத்ததுதான். ஆகவே உங்கள்கிட்ட ஏதோ ஒரு ஆற்றல், திறமை பேசுகிறேன் சொன்ன போல அன்னைக்கு நேற்று அறிஞர் சொன்னா பேசும்போதே சொன்னாங்க, எந்த கிராமம் எந்த வீட்டில் சில விட ஆக்க தரக்குறவா பேசுவார் அல்லது குறைச்சி மதிப்பு கரைப்பார். நான் அந்த கிராமத்தில் இருந்துதான் வந்திருக்கிறேன், என்ன பண்ணீங்க வரணும்னு அவர் பேசினார். ரெண்டு அறிஞர் சொன்னார் போகும். நான் நினைக்கிற நேரம் உங்களோட அந்த ஆற்றல், உங்களோட கட்டித்தனங்கள் இதை மற்றவர்கள் சொல்லும். மிக அமைதியான மிகவும் உன்னதமான பங்கோடு தான் நீங்கள் உங்களுடைய பயணங்களை மேற்கொள்வீர்கள். வீட்டில இருந்து படிக்கணும் 8 மைல், 8 கிலோமீட்டர்ல 8 மைல், சாப்பாடு கஷ்டம். ஓடி போவானா காலம் பிள்ளை 8 மைல் ஓடி போய் 8 மணிக்கு படுவதில் இருந்து 2:30 வரையும் படிச்சுட்டு ஓடி வீட்டவாதான் இந்தியாவில் தமிழ்நாட்டில் இப்படி படிச்சு தமிழ்நாட்டினுடைய கூடுதல் சிறப்பு டிஐடியா வந்தவர் தான் கோல்டன் தேவார். அவருடைய வரலாற்று நான் படிக்கிற பொழுது ஆச்சரியமா. காரணம் வறுமை, கஷ்டம், துன்பங்களை நான் எதிர்கொண்டு வாழ்ந்த வாழ்க்கை அவர்களை சாதிக்க வைக்கும். கிளிநொச்சி மலையில இருந்து நீங்கள் சாதனையாளர்கள் தான், யாரும் குறைச்சு மதிப்பிடலாம். உங்களுக்கு அடுத்த ரேங்க்ல உள்ளவர்கள் உங்களோடு சேர்ந்து இருக்கிறார்கள். இந்த மாவட்டத்தில் இன்னும் 100கணக்கானவர்கள் பல்கலைக்கழகம் வருகிறார். பல்கலைக்கழகம் வேலை வைத்த ஒவ்வொரு அதிபர்களுடைய பாதங்களையும் நாங்கள் வணங்குகிறோம், ஒவ்வொரு ஆசிரியர்களுடைய பாதங்களையும் வணங்குகிறோம். நான் முதல் 2007ஆம் ஆண்டு கிளிநொச்சி மாவட்டத்துக்கு அதிபராக போன பொழுது மனோகரன் அதிபருடைய மகன் ஸ்காலர்ஷிப்ல ஃபர்ஸ்ட் ரேங்க் கிளிநொச்சி மாவட்டம். அவருக்கும் ஒரு எவார்ட் கிடைக்கும். பார்த்தா எனக்கும் ஒரு எவார்ட் வருது சேர்த்து. நான் யோசிக்கிறேன், இது எனக்கு வரும் தேவை இல்லையே, நான் போய் ஒரு திறமை ஸ்ரீதரன் பேரோட எவார்ட் ஒன்று வேறு லீகல் ஏதோ நிறுவனம் வந்து எனக்கு ஒரு எவார்ட் தந்தார். அந்த பொருளை போய் பண்ணிட்டேன். ஆனால் உண்மையில டோனான்ஸ் எடுத்து தான் போயிருக்கோம், அதாவது பங்கேற்று எடுத்துருப்போம். ஆனால் கிடைத்த ராசிகள் பேசிகள் எடுக்க வேண்டியதை அரவிந்தர் நான் சொல்றேன் போய் அது பிள்ளை இல்லை. நாங்க எல்லாத்தையும் புரிஞ்சு கொண்டிருக்கிறோம். ஆனால் வரலாறுகள் வந்து ஒவ்வொரு அதனுடைய உழைப்புகளில் ஏற்றி தரவாசிக்கும் ஒரு பாடசாலையில் ஆக்கிய பணி, இன்னைக்கு இளவேந்தி சவால்களை சமைத்தாலும் பாடசாலையில் தான் ஆற்றுகிற பணி.
இதெல்லாமே இவருக்கு முன்னால இருக்கிற மிகப்பெரிய வரலாற்றுடைய அடையாளம். அவை பிள்ளைகளே, நீங்கள் எனக்கு இதுல பிடிச்சது உங்களுக்கு நிறைய பக்குவம், உங்களுக்கு தைரியம். உங்களை பெற்றெடுத்த அம்மாக்கள் அப்பாக்கள் இருக்கிறார்கள், எவ்வளவு மகிழ்ச்சி அவர்கள். இன்னைக்கு அப்பா கேளாது, அம்மா கேளாது, அல்லது உங்களுடைய வாழ்க்கையில் நீங்க எவ்வளவு சவால்களை சந்திப்பீர்கள். நான் சில பேருக்கு சில கேட்கலாமே தயங்குறது. ஒரு நாள் நான் ஒரு பிள்ளை ஆபீஸுக்கு வந்தது, அந்த பிள்ளை தெரியாது உங்க அப்பா என்ன வேலைன்னு கேட்டேன். கேட்டு வந்த பிள்ளை அழகுவாங்க, அப்பா குடும்பத்தில் எங்காவது படுத்திருக்க அதை சொல்லி அந்த புள்ளியால இயலாம். என் அப்பா ஈராவது சொல்ல மனமே ஓடி பார்க்க. பிள்ளைகள் தனித்தனி ஆராய்ந்து பார்த்தால் உபதற்கு பின்னாலே மிகப்பெரிய சவால். அதோட கிளிநொச்சி மாவட்டத்தில் பாடசாலைகளோடு தனியார் கல்வி நிறுவனங்களும் மிகப்பெரிய பங்களிப்புகளை செய்திருக்கிறார்கள். அதை நாங்கள் இந்த இடத்தில் ஞாபகத்திலே கொள்ள வேண்டும். குறிப்பாக யாழ்ப்பாணத்தில் தான் டியூபர்கள் கொடிகட்டி பறக்கிற கோவில் சில காலம் போக இந்த கிளிநொச்சியிலையும் உதாரணத்துக்கு சராசம் மிக அமைதியான சரி கூட எல்லாத்துக்கும் ஒப்பாது. எனக்கு பிடிக்க ஒரு டீச்சர் ஜெகதீஸ்வரன், சதீஷ், இப்படி பல ஆசிரியர், பிரபாகரன், இப்படியான பலருடைய ஆற்றல்கள் வழிநடத்தர்கள் கலைத்துறையில வர்த்தகத்துறையில இவருடைய ஆற்றல்கள் எல்லாம் எங்களுடைய மாவட்டத்துக்கு புறப்பட்டு தனிய ஒரு பாடசாலைக்கு மட்டும் சதா இருந்திருந்தா சில விட திருக்குறளை கண்டிருக்கிறார். சதா திருக்குறள் கிழஞ்சி மாதத்தில் படித்திருக்கிறார், சதா கிழஞ்சி மத்திய அதிபர். ஆனால் அவர்கிட்ட படிக்கிற பொழுது நான் சதாவத்தை சொன்னார், நான் கணக்கு ஓட்டுல செய்து முடிக்க அவர் கோப்பியை காட்டுவார். அதனால தான் சொல்றதான் நீ உங்க கோப்பியை வைக்கிறேன் உங்க இப்ப பாக்குறேன் நீ வீட்டை வா நான் படிக்கிறேன். நான் இங்க சொல்ல சரியா கேட்கிறேன். சராசரி என்ன சொன்னார், சில அவனை வகுப்புல வச்சிருந்தா மற்றவங்க படிக்கலாம். என்னன்னா இது வந்து திருக்குறள் ஒரு எக்ஸ்ட்ரா ஓடினம். அந்த 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 ஆற்றல் ஏந்தியம்மா சொன்ன போது அது உதயம் கொடுத்த சீரம் தான், ஆற்றல் கடவுள் கொடுத்ததுதான். எது நடக்க வேணுமோ அது நடந்துதான், அதை யாரும் பறிக்க. நீங்கள் எதை நீங்க அடைய வேணும் இறைவன் நினைக்கிறானோ இறைவன் கண்டிப்பா அந்த இடத்துல அவங்களை கொண்டே விடுவான். அதை எந்த ஒரு மனிதனாலும் தட்டி பறிக்கலாம். இறைவன் உங்களுக்கு எதை தரக்கூடாதுன்னு நினைக்கிறானோ அதை எந்த மனிதனாலும் தரவே இல்லை. இதுதான் நடக்கிறோம் என்றதை நாங்க எடுக்கிற முயற்சியிலையும் எங்களுடைய ஒவ்வொரு பங்களிப்பிலையும் ஆண்டவன் எங்களுக்கு தருவார். கல்வித்துறையில காட்டில படித்தவர் மனிதர்கள் விஜயசிங்க வந்து இந்த வட்டார சங்க தலைவராகி அவர் இங்கே பிறக்கே, ஆனா அவர் கிளர்ச்சியம். ஆனா அவர் இதை ஒழுங்குபடுத்தி உங்க எல்லாரையும் அரவணைச்சு ஒரு பாராட்டு செய்வோம் என்ற ஒரு எண்ணம் முதலாவது தலைவர் தான் வரும். அவர் தன்னை வர்த்தகரை அழைக்கிறார், பேசுறார். ஒழுங்கு வர்த்தக சங்கம் செய்திருக்கிறது என்பது மிக வரலாற்று வர்த்தக சங்கத்தில் தொடக்கம். ஆக்கள் கூட வரையில் குறைய வரையில் என்பதுதான் இரண்டாவது விஷயம். அது கூட இன்னொன்று பார்ப்போம். ஆனால் தன்னுடைய வர்த்தகத்துறை சார்ந்தவர்களுடைய பிள்ளைகள் இருக்கிறார்கள். அவர் மட்டுமில்லை, நம்ம எல்லாரையும் வாழ்த்த போறோம். நீங்க இந்தியா வர வேணாம், நான் உங்களை முன்னால் அதிபராக கூப்பிடுறோம் வாங்கிக்கலான்னு கேட்டார்கள். கண்டிப்பா வரேன்னு சொன்னார். ஆகவே அன்புக்குரியவர்களே, இது ஒரு நல்ல காலம். மிக நாங்கள் சவால்களை கண்ட நாங்கள் மன உளைச்சல்களை கண்ட நாங்கள் கடவுள் நல்ல திரைக்குள்ள நெல்லோட புல்லும் வரும். அது மாதிரி எங்களை பாராளுமன்றத்தில் சில சலுகைகள் பேட்டிகள் அப்படியானவர்களுக்கு அந்த இறைவன் கொடுத்த தண்டனை சரியான பதில்கள் மிக தெளிவாக சொல்லப்படும். அதான் நான் நினைக்கிறேன் இவ்வளவுக்கு இந்த வெற்றி கொண்டாடப்பட காரணம் எல்லாத்தையும் இருக்கிற மன எண்ணம். அவை பிள்ளைகளை உங்களை மீண்டும் மீண்டும் வாழ்த்துகிறேன். உங்களுக்கு வாழ்த்துகிறது 6 பேரையும் வாழ்த்துவது கூடாக இந்த மாவட்டத்தில் பல்கலைக்கழகத்துக்கு தெளிவாக இருக்கின்ற அத்துணை மாணவர்களுக்கும் நீங்கள் உங்களுடைய வாழ்த்துக்கள் உங்களுக்கு கூட சொல்லுங்கள். எங்களாலையும் எல்லா இடத்துக்கும் தனித்தனியை வந்து சொல்ல முடியாமல் இருக்கிறது. இருந்தாலும் முடிந்த அளவுக்கு நாங்கள் அதை மேற்கொள்கிறோம். சென்றவரிடம் கூட நான் இன்னும் போயிலே என்னுடைய மைத்தவருடைய மகன் யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் வர்த்தக பிரிவில் இல்லாமல் இருந்தார். வலம்புரி பத்திரிகையினுடைய ஆசிரியர் விஜயசுந்தர மகன் வர்த்தக பிரிவில் முதலாம் ரேங்க் எடுத்தார். அவருக்குடைய சொந்த மச்சான மகன். அவர் என்ன மகத்த மகன் அவரோட மடியில் இருக்கிறத இவனா கூட இருப்பான். மாமா மாமான்னு எப்பவுமே பின்னாலே இருப்பான். நான் இன்னும் போய் வார்த்தை இல்லை அவன் சொன்னா நம்ப மாட்டேங்க. இன்னும் வீட்டை போய் வார்த்தை காரணம் எனக்கு அவனை போய் சொன்னா இன்னொரு போய் சொல்லி கூட வரும். அந்த மகளுக்கு வெளியே அவன் நினைப்பாள். 2 நாள் கொஞ்சம் போட்டு போகும் இன்னும் போயிடும்.
ஆனா நான் அவனை ஃபோன் பண்ணி கேட்கிறேன், மாமா நான் காசுக்கு போயில நான் லோ படிக்க போறேன். அப்ப நான் நல்ல விஷயம் பா, எனக்கு சட்டத்தண்ணி தான் வேணும்னு சொல்லி போட்டு எனக்கு சட்டத்தண்ணிலாம் என்னாம விட்டுறது வேணும்னு சொன்னேன். ஆகவே உங்களை மீண்டும் மீண்டும் வாழ்த்தி இன்னும் பல சாதனைகளை புரிய வேணும். உங்களுடைய மனசுல நல்ல எண்ணங்கள், இறை நம்பிக்கை வையுங்கள், ஆன்மீகத்தில் நிறைய நம்பிக்கை வையுங்கள், உங்களுடைய அப்பா அம்மாவை நேசியுங்கள், உங்களுக்கு போதித்த அதிபர் ஆசிரியர்களை உங்களுடைய மனதில் கடவுளாக நினையுங்கள், உங்களை நம்புங்கள். உங்களை என்னால முடியும். புருஷ நினைத்த மாதிரி நம்புவோம், ராமாயணம் நினைத்த மாதிரி நினைக்கும், என்னால முடியும். அந்த தைரியம், அந்த கெத்து கொண்டு இருக்கும் வரைக்கும் உங்களை யாரும் அசைக்கிறார். கிளிநொச்சி மண்ணையும் யாரும் அசைக்கிறார். கலைகளெல்லாம் காணா போயிடுவான். இன்னும் கொஞ்ச நாள் இப்பயே காணையில கொஞ்சம் பேர், இன்னும் கொஞ்ச நாள் தான் இதெல்லாம் நாங்கள் வரலாறு கண்டாங்க. 14 வருஷம் இந்த கிளிநொச்சியில அரசியல் ரீதியாக பரவாயில்ல கண்டுள்ளோம், காணாமலே போயிட்டாங்க. ஆகவே நாங்களாக இருந்தால், நாங்கள் நல்வழியில் சென்றால், நாங்கள் அறத்தை பின்பற்றினால், நாங்கள் நியாயத்தின் பக்கம் என்றால், இறை ஆசையோடு ஒன்றை நீங்கள் தொடங்கினால் உங்களை யாரும் அசைக்க முடியாது. தேவேந்திரமணி நானும் ஒரே கல்வியில் படித்தவர், வேறு சொன்னவர். அவர் நானும் ஒரே ஊழல் சார்ந்தவர், தீபகமனை சேர்ந்தவர்கள் பெருமை பிடிக்கின்றனர். ஆனால் வெளியே காட்டிக்கொள்வது, ஆனால் அதை நாங்கள் வெளியில் சொல்லிக் கொள்வதில்லை. ஆனால் எங்களுக்கு அந்த உறவுமுறை வந்து நாங்கள் வைத்துக் கொள்வோம். அதை எப்படியும் எல்லாருக்குமே அந்த ஊழல் ஒரு பேர் இருக்கும். ஆகவே இந்த மண்ணோடு சேர்ந்த வாழ்க்கையும் கிளிநொச்சி மண்ணோடு சேர்ந்த வரலாற்றில் இன்றைய நாள் வர்த்தக சங்கத்திற்கு ஒரு பொன்னான நாள். உங்களுடைய இந்த அர்ப்பணியையும் நல் செயல்பாடுகளையும் வாழ்த்தி எல்லோருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை கூறி விடைபெறுகிறேன். வணக்கம், நான் தேவேந்திரன் திருக்குமரன். கிளிநொச்சி மாவட்டத்தில் அகில இலங்கை ரீதியில் கணித பிரிவில் முதலிடத்தை பெற்றுள்ளேன். அந்த வகையில் கிளிநொச்சி வர்த்தக சமூகம் என்னை வாழ்த்துவதற்காக இங்கு வந்துள்ளேன். அந்த வகையில் வாழ்த்திய அனைத்து வர்த்தகர்களுக்கும், வருகை தந்த பிரமுகர் அனைவருக்கும் எனது நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். எனது பேர் வந்து சுதாகரன் வர்ணப்பிரியன். நான் கிளிநொச்சி தர்மபுரம் மத்திய கல்லூரியில் பொறியியல் படத்தில் கிளிநொச்சி மாவட்டத்தில் முதலாம் இடத்தை பெற்றிருக்கிறேன். என்னோட வெற்றிக்கு முன்னால் பார்த்தோம்னா உண்மையிலேயே 4 பேர் ஆசிரியர்களோட உழைப்பு தான் இருக்குது. எனக்கு டியூஷன்லையும் ஸ்கூல்லையும் அவங்க தான் படித்தது. ஆனந்தரசன் சார், தர்ஷானன் சார், மாதவன் சார் அண்ட் சுசிகரன் சார். இப்போ 4 பேர்கிட்ட எனக்கு பின்னால் வெற்றிக்கு பின்னால் இருக்கிறது இந்த 4 பேர் தான். அவையோட முழு ஒத்துழைப்போடு தான் இந்த வெற்றி எனக்கு கிடைச்சிது. அடுத்தது இன்றைக்கு எங்களை கூப்பிட்டு இந்த கரவப்பு நடத்தின கிளிநொச்சி சமூக அபிவிருத்தி வர்த்தக சங்கத்துக்கும் நான் நன்றியை தெரிவிச்சுக்கொள்கிறேன். எனக்கு பேர் பத்மலேந்திர ஸ்ரீயா. நான் உயிர்முறைமைகள் தொழில்நுட்பத்தில் 2BC சித்தி வச்சு கிளிநொச்சி டிஸ்ட்ரிக்டில் ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுத்தேன். நான் படித்த ஸ்கூல் கிளிநொச்சி சென்ட்ரல் காலேஜ். என்ன இந்த ரிசல்ட்ஸ் எடுத்ததுக்கு என்னை கூப்பிட்டு பாராட்டினேன். கிளிநொச்சி வர்த்தக சங்கத்துக்கு எனக்கு மரமானந்த நன்றி இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்வதோடு, நான் படிக்க ஹெல்ப் பண்ணின என் ஸ்கூல் டீச்சர்ஸுக்கும் என் பேரண்ட்ஸுக்கும் எனக்கு மரமான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். எனது பெயர் மதுமினி கமலநாதன். நான் வர்த்தக பிரிவில் 2025ஆம் ஆண்டு லெவலில் மாவட்ட நிலையில் முதலாவதையும் இலங்கையில் 164வது இடத்தினையும் பெற்றுள்ளேன். அதனை பாராட்டி என்னையும் எனது பாடசாலையையும் பெற்றோரையும் எனக்கு உதவிய அனைவரையும் பாராட்டிய இந்த வர்த்தக சங்கத்துக்கு மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். இதே போல இந்த வெற்றி அடுத்த தலைமுறைக்கும் இந்த வெற்றியினை பாராட்டுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். எனது பெயர் ஆனந்த் கிருஷ்ணன். நான் இந்த வருடம் காப்போத்த உயர்தர 2025 உயிரியல் பிரிவுல மாவட்ட ரீதியில முதல் நிலையையும் அகில இலங்கை ரீதியில 45வது நிலையையும் பெற்றிருக்கிறேன். நான் எனது உயர்தர கல்வியை கிளிநொச்சி மாவட்டத்தில் கல்வி கட்டினேன். இந்த நேரத்தில் இந்த பெறுபேறுகளை பெற்றதுக்கு நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறதோட, இந்த பெறுபேறுகளை வாழ்த்தி எங்களுக்கு இந்த நேரம் பரிசுகளை தந்து எங்களை வாழ்த்தி எங்களை பாடசாலை சமூகம், பெற்றோர், ஆசிரியர்கள் எல்லாருக்கும் வாழ்த்திய கிளிநொச்சி மாவட்ட வர்த்தக அபிவிருத்தி சங்கத்துக்கு எனது மனமார்ந்த நன்றிகளை பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். எதிர்வருங்காலங்களையும் இம்மாதிரியான நிகழ்வுகளை ஊக்குவித்து மகனைய மாணவர்களையும் பாராட்டி எமது மாவட்டத்தின் கல்வி வளர்ச்சிக்கு பெரிதும் பங்களிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். எனது பேர் விஜயரூபன் இசைப்பிரியா. நான் கிளிநொச்சியில் முக்கவன் மகா வித்தியாலயத்தில் படித்தேன். நான் கலைத்துறையில் 3 இயர் சித்தி பெற்று
ஃபர்ஸ்ட் ரேங்க் வந்து எடுத்திருக்கிறேன். இந்த அப்படி வந்து ஒவ்வொரு 6 துறையிலையும் வந்து எல்லாரையும் வந்து ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுத்த எல்லாரையும் வந்து வரவழைச்சு இப்படி ஒரு 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 மாபெரும் நிகழ்வை செய்ததுக்கு வந்து இந்த ஒரு வர்த்தக சங்கத்துக்கு வந்து ஒரு சிறந்த தாழ்த்திய நன்றிகள் சொல்றது. எல்லாரையும் ஊக்குவிக்கணும். ஊக்குவிக்கல வந்து இன்னும் வெற்றிகள் கூடும். அப்படி வந்து இந்த வர்த்தக சங்கத்துக்கு வந்து மிகப்பெரிய நன்றிகள். தேங்க்யூ. ஓகே.